ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிः பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமளம். ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். ராமநவமி ராமருடைய பிறந்த தினம். எவ்வளவோ 500 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் ராம நவமியை அயோத்தியில் கொண்டாடுகிறார்கள் சொல்லியிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார்கள். ராமருடைய பிறந்த நாள் பரம்பொருள் ராமர், சுத்த பிரம்ம பராத்பர ராம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். சுத்த பிரம்மம், சுத்த பிரம்மமாக இருக்கக்கூடியவர் அந்த ராமர். எல்லோருடைய இதயத்தின் உள்ளே எந்த பிரத்யேகாத்மா என்று எது இருக்கிறதோ அதையே பலவிதமான உருவங்களை கொடுத்து பலவிதமான பெயர்களில் நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆத்மா எது சுத்த பிரம்மமாக எந்த ஆத்மா இருக்கிறதோ அதையே ராமன் என்று ஒரு பெயர், கிருஷ்ணன் என்று ஒரு பெயர், காளியின் ஒரு பெயர், தேவியின் ஒரு பெயர், சிவன் ஒரு பெயர், முருகன் ஒரு பெயர், இப்படி இருக்கக்கூடிய எவ்வளவோ பெயர்களை கொடுத்து நாம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம் அழைக்கிறோம். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இருக்கக்கூடிய பொருள் ஒன்று, அந்த ஒரே பொருளான அந்த பரம்பொருளை நாம் பல்வேறு பெயர்களில் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஏக்கம் சத்து விப்ராஹா பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை அடைவதற்கான வழியையும் அதே வேதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. வேதங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னாக்க நமக்கு அதை எப்படி அடைவதுங்கிறது தெரியாது. வேதங்கள் அப்படின்னா நமக்கு முன்னால் அடைந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். வழிகாட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு. அதனால எப்படி ஒரு தெரியாத பாதையில் நாம் நடந்து சென்றால் அங்கங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் வழி கேட்டு தெரிந்து கொண்டு போகிறோமோ அது போன்று வேதங்கள் நம்மை வழிநடத்துகின்றன. வேதங்கள் பரம்பொருளை பற்றி பேசுகின்றன. எப்பொழுது அந்த பரம்பொருளே ராமன் வடிவமாக இந்த பூமியில் அவதரித்தாரோ அப்பொழுது அந்த வேதங்களே ராமாயணமாக இந்த உலகத்தில் அவதரித்தன அப்படின்னு சொல்றார். பரம்பொருளான இறைவன் ராமன் என்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு அயோத்தியில் பிறக்கிறார். வேதங்கள் எல்லாம் வால்மீகி முனிவருடைய வாக்கிலிருந்து ராமாயணம் என்ற ஒரு வகையிலே காவியமாக நமக்கு கிடைக்கின்றன. வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதகா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ராமாயணத்திற்கும் வேதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் ஒரு வேறுபாடே கிடையாது. வேதாந்தங்கள்ல எந்த ஒரு பரம்பொருளை பற்றி பேசுகின்றதோ அதே பரம்பொருள், அதே பரம்பொருளை பற்றி இந்த ராமாயணமும் பேசுகிறது.
ராமாயணத்தில் எது ராமன் என்று சொல்லுகிறார்களோ அந்த ராமன் சாக்ஷாத் பரம்பொருள். ராமன் என்ற ஒரு வார்த்தைக்கே எப்போதும் ஆனந்தமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா, சச்சிதானந்த வடிவமாக யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் ஆனந்தம். இப்ப ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவன் அந்த ராமன். எல்லா துக்கங்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களும் அவனை அண்டி சென்றால் போய்விடும். ராமருக்கு ஒரு பெரிய, ராமரை பற்றி பேசும்போது நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் கூறுகிறான். அந்த முகத்திலே, அவருக்கு ராமனுடைய முகத்திலே ஒரு பெரிய ஆகா, நாளைக்கு நான் இந்த ராஜாவாக ஆகப் போகிறேன், சக்கரவர்த்தியாக ஆகப் போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய குதூகலம் ஏற்படலை. அன்னைக்கு சாயங்காலம் எல்லாமே கைகேயி அவனை காட்டிற்கு போக சொல்லுகிறாள். அதனால் அவனுடைய முகம் வாடி போகவும் இல்லை, சந்தோஷத்தினால் அவனுடைய முகம் பொலியவும் இல்லை, ஒரு குதூகலம் ஏற்படவும் இல்லை. வரப்போகின்ற துக்கத்தை நினைத்து அவனுடைய முகம் வாடவும் இல்லை. அப்படிப்பட்டவன் அந்த ராமன். எப்போதும் ஆனந்த வடிவமாக, ஏனென்றால் தன்னுடைய ஆத்மாவிலேயே எப்பொழுதும் நிலை பெற்று நிற்பவன். அதனால ராமன் ஆனந்த வடிவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, ஆனந்த வடிவமான அந்த பரம்பொருளை ஒருவன் அடைந்து விட்டானேயானால் அதன் பிறகு அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. மரணம் இல்லை என்றால் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற இதுவும் கிடையாது. பிறப்பு இறப்பு என்ற ஒரு சக்கரத்தை, ஒரு சக்கரத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால் அது ராமனுடைய அருள் வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்கு, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே அப்படின்னு. ஜென்மமும் போய்விடும், மரணமும் போய்விடும். அந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொண்டு விட்டோமே ஆனால் ஜென்மமும் இருக்காது, மரணமும் இருக்காது. எப்பொழுதும் நன்மையே கிடைக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. எல்லா விதமான பாவங்களும் தொலைந்து போகும், சம்ஸ்காரங்கள் அழிந்து போகும். எப்போ அப்படின்னா, ராமா என்ற 2 எழுத்தினால், 2 எழுத்து ராம ராம ராமன் சொல்ல 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 அந்த 2 எழுத்து மந்திரம். இதற்கு தாரக மந்திரம்னு பெயர். ராம தாரக மந்திரம்னு பெயர். தாரகம் அப்படின்னா ஒரு கடத்தி விப்பது, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஒருவரை அழைத்து செல்வதற்கு தாரக மந்திரம்னு பெயர். அப்படி அந்த தாரக மந்திரமான ராமா என்ற 2 எழுத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல எவ்வளவோ ஒரு வால்மீகி இருந்தார். அவர் பெரிய இந்த ராமாயணத்தை எழுதிய மகா கவின்னு சொல்றோம். ஆனா அவர் தன்னுடைய இளமையிலே பெரிய திருடராக, பெரிய கொள்ளைக்காரராக இருந்து எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறார். அவர் அந்த ராமா என்ற ஒரு 2 எழுத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி, அதை சொல்லக்கூட வரல அவருக்கு. ராமாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும்னாக்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை சொல்ல வராதான், நாக்கு வரணுமே. கடவுளுடைய பெயரை சொல்லணும்னாக்க அவனுடைய அருள் வேண்டும், கொஞ்சம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். இல்லைன்னா அந்த இறைவனுடைய பெயரை கூட சொல்ல வராது. அப்படி அவருக்கு அது ராமானு சொல்ல வரவில்லை. அங்க ஏதோ ஒரு மரம் இருந்ததுதான், மராமரம்னு ஒரு மரம் இருந்ததுதான். அந்த மரத்தோட பேரை சொல்லுன்னு சொல்லி மராமரான்னு சொல்லி 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 அது ராம ராம ராமன் மாறி, அப்படியாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மகா கவியாக ஆகிவிட்டார். அவருடைய பாபங்கள் எல்லாம் போய்விட்டன. நமக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான இந்த ராமாயணத்தை நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். எத்தனையோ ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவற்றை எல்லாம் படித்து, அந்த ராமாயணத்தை படித்து 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 ராமனுடைய லீலைகளிலே மனதை சிந்தித்து 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 அவனை சரண் புகுந்து ராமனுடைய அருளினால் இந்த சம்சார கடலில் இருந்து மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த வால்மீகி முனிவர் மட்டும் மோட்சத்தை அடையவில்லை, எத்தனையோ பேர் இப்படி இந்த ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு 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 ராமனுடைய கதையை மனதிலே தியானித்து பலரும் அந்த மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். எப்பொழுது ஒருவன் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராமனை பிடித்து விட்டானோ
அதன் பிறகு மோட்சம்தான் கிடைக்குங்கிறதுக்கு சொல்லணுமா என்ன? சம்சாரம் என்பது நம்மை விட வெளியிலே இருக்கக்கூடியது. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த ராமன் என்ற பரம்பொருள் உள்ளே இருக்கின்றான். அவனை பிடித்து கொண்டு விட்டால் அதன் பிறகு மோட்சம்தான், முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பேர் ராமாயணத்திலேயே பல பேர் ராமனை சரணடைந்து ராமனுடைய சாயுஜ்யத்தை அடைந்திருக்கிறார்கள். பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. எல்லோரையும் பார்த்து சொல்றார். அவர் அர்ஜுனனை மட்டும் பார்த்து சொல்லலை. அர்ஜுனனை பார்த்து சொன்னாலும் கூட பகவத்கீதை அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது. அர்ஜுனன் ஒரு கன்றுக்குட்டி மாதிரி, ஒரு மாடு இருக்கிறது, பசுமாடு, நன்றாக கறக்கக்கூடியது. அந்த பசுமாட்டிலிருந்து பால் கறந்து அதை அருந்த வேண்டும். பாலை கறப்பதற்காக அருகிலே கன்றுக்குட்டியை நிறுத்தி வைத்திருப்பார்கள். கன்றுக்குட்டியை வைத்து விட்டு பாலை கறந்து, கன்றுக்குட்டி கொடுக்க மாட்டார்கள், யாரோ குடிப்பார்கள். அப்படி கிருஷ்ணன் இருந்து கொண்டு அந்த வேதங்களில் இருந்து, வேதாந்தங்களில் இருந்து அந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து அர்ஜுனனை சும்மா முன்னாடி கன்றுக்குட்டி மாதிரி முன்னாடி நிறுத்தி வைத்து விட்டு அந்த தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவர்கள் எல்லாம் அந்த தத்துவத்தை பெற்று கொள்கிறார்கள். எப்படி மக்கள் இந்த பாலை பெற்று தாங்கள் அறிந்தி ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ, அதே போன்று புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தத்துவத்தை, கீதையில் இருக்கக்கூடிய தத்துவத்தை பெற்று அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். சுதீஹி போக்தாஹா அப்படின்னு சொல்லி, நல்ல ஞானமுடையவர்கள் அந்த கீதா தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறார்கள் இல்லையா? அதுதான் இருக்கு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு, வெளியே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விடு, உள்ளே இருக்கக்கூடிய எண்ணில் நீ சரணடைந்து விடு. அகம் துவா சர்வ பாப்பேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுசா அப்படிங்கிறார். நான் உன்னை எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் நீக்கி விடுகிறேன், எல்லா விதமான பாப்பங்களையும் நான் அழித்து விடுகிறேன், கொஞ்சம் கூட இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். பாப்பங்களை அழிப்பவர் யார்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர். மாமேக்கம் சரணம் ரஜன் சொன்ன, என்னை மட்டுமே சரணடை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை சரணம் அடைந்தால் எல்லா விதமான பாப்பங்களும் போயிடும். உள்ளே இருக்கக்கூடிய ராமரை சரணடைந்தால் எல்லா விதமான பாப்பங்களும் போய்விடும். அதுதான் இந்த இடத்துல இருக்கு, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவங்கள்லாம் போய்விட்டது என்றால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமா வரும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி என்னன்னா, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் இந்த உலகத்திலேயே எல்லாம் கிடைச்சிருமா நிச்சயமா. ஒருவன் ஜீவன் முக்தனாக ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்றது. ஜீவன் முக்தனாக ஆவதற்கு ஒரே வழி என்ன? அந்த உள்ளே இருக்கக்கூடிய ராமனை மீண்டும் 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 தியானித்து அவனை சரணடைவது. ராமரிடம் ராமாயணத்திலே பலர் ராமனை சரணடைந்திருக்கிறார்கள். கதையிலேயே தெரியும் நமக்கெல்லாம், ராமாயண கதை நிறைய தெரியும். குகன் இருந்தான். ராமர் காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போன உடனே குகன் ராமரை பற்றி கேட்டிருக்கிறார். ராமன் யார்? ஆஹா, ராமன் என்று ஒருவர் இருக்கிறார், அயோத்தியில் இருக்கிறார், தசரத சக்கரவர்த்தியோட மகன், பார்த்ததில்லை, அவருடைய குணாதிசயங்களை பற்றி கேட்டிருக்கிறார். அதனால ரொம்ப 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 ஆனந்தத்தில் அவருக்கு ஒரு ராமனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்றது. ராமரே வரார், காட்டிற்கு வருகிறார். வந்த உடனே ராமர் குகனிடம் எல்லோரும் சொல்கிறார்கள், ராமன் இங்கு வந்திருக்கிறார், கங்கையின் கரையிலே இருக்கிறார், அவர் இங்கிருந்து அடுத்த கரைக்கு போக வேண்டும் அப்படின்னு. குகன் தான் அந்த இடத்துல கங்கைக்கு ஒரு படகோட்டி. இந்த படகோட்டிக்கூடிய எல்லோருக்கும் வேடர்களுக்கும் அவர் தலைவனாக இருந்திருக்கிறார் குகன்.
அதனால அந்த அந்த இடத்திற்கு, அந்த பிரதேசத்திற்கு ஒரு ராஜா போல் இருந்திருக்கிறார் அவர். அவர் அங்கிருந்து ராமனை பார்ப்பதற்காக வேகமாக ஓடி வருகிறார். வேடன் என்பதனால ஒரு பெரிய, நமக்கெல்லாம் தான் ஒரு பெரிய அரசனை பார்க்க வேண்டும் என்றால் நாம் நன்றாக ஒரு அயன் பண்ண சட்டை பேண்ட் இதெல்லாம் போட்டு போவோம். வேடனுக்கு என்ன தெரியும்? தான் எப்படி இருந்தானோ அப்படியே போறான். வரக்கூடிய அரசனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். தன்னுடைய சாப்பாடு என்ன? தான் சாப்பிடக்கூடியவை தேனும் மீனும் எடுத்துக்கொண்டு செல்கிறான் ராமனை பார்ப்பதற்கு. எடுத்துக்கொண்டு வேகமாக ராமனிடம் சென்று ராமனை பார்ப்பதற்காக வந்த உடனே, ராமனை பார்க்கணும்னா முன்னாடி லக்ஷ்மணர் இருப்பார். லக்ஷ்மணரை பார்க்காம ராமனை பார்க்க முடியாது. லக்ஷ்மணர் வந்து கேட்கிறார் குகன்கிட்ட, யாருப்பா நீ? அப்படி, யாரோ வந்திருக்கியே. வந்து தோரணையிலே தெரிஞ்ச ராமனை பார்ப்பதற்காக ஒரு அடியார் போன்று, ஒரு பக்தனை போன்று வந்திருக்கிறார். கையிலே பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோபிய பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி கையில பத்திரம் புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடியவர்கள் மாதிரி இவர் வந்து தன் அர்ப்பணிப்பதற்காக ஒரு எளிமையான ஒரு அர்ப்பண பொருளை நைவேத்தியம் செய்வதற்காக எடுத்துன்னு வர்றார், ராமனுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல. அதனால அவரை பார்த்த உடனே கம்பர் எழுதுறாரு, கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார்? நீ யார் அப்படின்னு கேட்கிற. இளையோன் அப்படின்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அங்கேருந்து ரொம்ப மரியாதையா கேட்கிறான். என அன்பின் இறைஞ்சினான் அப்படின்னு எழுதுறாரு கம்பன். அன்பாக கேட்டாரா, நீங்கள் யார்? தாங்கள் யார்? எங்கேயோ வந்திருக்கிறீர்களே, யார் நீங்கள் அப்படின்னு. அதற்கு குகன் வந்து பதில் சொல்றான், ஐயனே, நான் இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன். ராமர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவன் குகன் வந்து ராமரை பார்த்ததில்லை. அதனால லக்ஷ்மணனே ராமன் என்று நினைத்துக் கொண்டு விட்டான். உங்களை கண்டு உங்களது திருவடிகளை சேவிப்பதற்காக நான் வந்தேன் தேவா. நின் கழல் சேவிக்க வந்தனன், நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். நாவாய் வேட்டுவன், இந்த நாவாய்னக்கு கப்பல், கப்பல்களை ஓட்டுபவன். இங்கே கங்கை கரையிலிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்லக்கூடியவன். வேடனாக இருக்கிறேன். நின் கழல் சேவிக்க வந்தனன், உங்களுடைய திருவடிகளை பார்த்து தரிசனம் செய்து, திருவடி தரிசனம் வேண்டும்னு கேட்டார். ஆடிய பாதம் துணைன்னு ஒருத்தர் கேட்டார். மன்றத்திலே ஆடிய பாதம், அந்த திருவடிக்கு நம்மளுடைய பக்தி இலக்கியங்கள்ல அவ்வளவு இருக்கு. எந்த பாதம் அந்த காளிங்கத்தின் மீது, நாகத்தின் மீது நடனமாடியதோ அந்த பாதம் என் தலையில் ஆடட்டும்னு அவர் கேட்கிறார் ஒருத்தர். இப்படி பல பேரும் அந்த பாதத்திற்கு இயங்குவார்கள். அவர்கள் தான் பக்தர்கள். இவரும் அப்படிதான் சொல்ற, குகன் நின் கழல் சேவிக்க வந்த நென் அப்படின்னு. உடனே அப்புறம் தான் லக்ஷ்மணன் சொல்ல, நான் இல்லை, அங்க அண்ணா உள்ள இருக்கார், ராமர் இருக்கார், வாங்கன்னு சொல்லி ராமரிடம் கொண்டு போனோடனே ராமரிடம் சென்று, ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். குகனை பார்த்து சொல்றார், குகனே, நீ என் உயிரணையாய் அப்படிங்கிறார். நீ என்னுடைய உயிர் போன்றவன், எனக்கு சமமானவன் நீ அப்படின்னு. என்ன சாயுஜ்ய முக்தி கிடைச்சது அந்த இடத்துல. எப்பொழுது இறைவனிடம் வந்து சேர்ந்து விட்டானோ அப்பொழுதே ஒரு முக்தி, சாயுஜ்ய முக்தின்னு பெயர். அது அந்த இறைவனாகவே, இறை வடிவமாகவே ஆகிவிடுறது. என் உயிரணையாய் நீ அப்படின்னு ராமரை சொல்றார். இளவல் உன் இளையான் அப்படின்னு. அந்த லக்ஷ்மணன் இருக்காரே, அவன் உனக்கும் தம்பி, எனக்கு மட்டும் தம்பி இல்லை. எனக்கு மட்டும் தம்பி அல்ல இந்த லக்ஷ்மணன், உனக்கும் தம்பி அவன். என்னுடைய தந்தையாருக்கு 4 புதல்வர்கள். நான் ஒருவன், பரதன் ஒருவன் இருக்கிறான், அதன் பிறகு லக்ஷ்மணன் இருக்கிறான், சத்ருக்னன் இருக்கிறான். இப்படியாக 4 புதல்வர்கள். இன்று முதல் நீயும் என்னுடைய தந்தையாருக்கு ஒரு புதல்வன். உன்னுடன் சேர்ந்து நாங்கள் 5, நாம் ஓர் 5 ஆனோம் அப்படின்னு ராமர் சொல்றார். அப்படி ஒருவன், யாராவது ஒருவன் தன்னை வணங்குவதற்கு வந்து விட்டானே ஆனால், திருவடியை நாடி வந்து விட்டானே ஆனால், அவனை, வந்தவனை, அடிபடிந்தவனை தன்னுடையவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, இதுதான் வந்து
எல்லா விதமான தெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கல்யாண குணம். யார் அபயம் அபயம் என்று வருகிறார்களோ அந்த அபயம் கேட்டு வந்தவனை தன்னுடையவனாக ஆக்கிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குணம். இப்படியாக குகன் ராமருடைய இதுவாக ஆகிவிட்டான், ராமருடைய மயமாகவே ஆகிவிட்டான். ஆச்சாரியர் சங்கரர் ஒரு இடத்துல எழுதும்போது தேவியை பார்த்து எழுதுறார், பவானி துவம் தாசே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஹே பவானி, தேவியே தேவியேன்னு கூப்பிட்டு, உன்னுடைய தாசனான எனக்கு என் மீது கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறார். பவானி துவம் தாசே அப்படின்னு. ஆனா அப்படி கேட்ட உடனே தேவி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, பவானித்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையை எடுத்துக்கலாம். பவானித்துவம்னா பவானியுடன், அந்த தேவியுடன் சாயுஜ்ய முக்தி அப்படின்னு அர்த்தம். உடனே சாயுஜ்ய முக்தி கொடுத்துடுறாராம். நான் தாசன் அப்படின்னு சொல்லி இங்க வரக்கூடிய ஒரு தாசனுக்கு சாயுஜ்ய முக்தியை கிடைச்சிடுறதா. பவானித்துவம் தாசே மயி வித்தர திருஷ்டிம் சகருணாம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு சாயுஜ்ய முக்தியை கிடைச்சிடுறான். அதுபோல இங்கேயும் ராமரை சேவிக்க வந்த குகனுக்கு, ராமனை நமஸ்காரம் செய்து வணங்க வந்த குகனுக்கு ராமர் தன்னையே கொடுத்து விட்டார், தன்னுடன் ஒன்றாக ஆக்கி கொண்டு விட்டார். என் உயிரணையாய் நீ அப்படின்னு சொல்லிட்டார், என்னை போன்றவன் நீ அப்படின்னு சொல்லி அந்த ராமர் குகனை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டு விட்டார். இப்படியாக குகனுடைய சரித்திரம் போறது. பின்னாடி பக்தர், பகவானை விட பக்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, ராமரை தேடி பரதன் வரா. எப்படியாவது ராமனை திரும்பவும் காட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து விட வேண்டும், ராஜ்ய பாரத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும். தசரதனுக்கு மூத்த மகன் அவன், அவனுக்கு தான் இந்த ராஜ்யத்தில் அதிகாரம் அப்படின்னு நினைச்சுண்டு எப்படியோ காட்டிற்கு வருகிறான். அதுக்குள்ள ராமர் கங்கையோட அக்கறைக்கு சென்று காட்டிற்கு சென்று விடுகிறார். அப்போதுதான் பரதன் இங்கு வந்த உடனே எல்லாரும் அந்த குகனை தாண்டி தான் உள்ள காட்டுக்கு போகணும். குகனுடைய இடத்துக்கு பரதன் சேர்றான். முதல்ல குகன் நினைக்கிறான், யாரோ வருகிறார்களே, ராமனை காட்டிலும் இருக்கக்கூடாது என்று எண்ணி பரதன் படையோடு வரானோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்புறமா கிட்ட போய் பார்த்தா நிறைய மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், சாதாரண மக்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் பக்தியுடன் இருக்கிறார்கள். யாரும் ஒரு பெரிய கவச்ச குண்டலத்தோடையோ இல்ல வில்லம்புகளோடையோ யாரும் வரல, சண்டைக்கு வருவது போன்று யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி நேரா பரதன் போய் கேட்கிறார், எதற்கு இங்க வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ பரதன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இது போல என்னுடைய அண்ணன் அங்கு சென்று விட்டான், தந்தையுடைய சொல்லை பரிபாலனம் செய்ய வேண்டும், பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராமன் காட்டிற்கு வந்து விட்டான். அவனை மீண்டும் அயோத்திக்கு கூட்டிச் செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப குகனுக்கு ரொம்ப இதுவாயிடுது. குகன் யோசிச்சு பார்க்கிறான், ஆஹா, ராமனுக்கு சிம்மாசனத்தை கொடுக்க வேண்டும், ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய தந்தை விரும்பினார். எப்படியாவது அந்த ராமனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தந்தை விரும்பினார். பரதனுக்கு அவனுடைய தாய் விரும்பினாள், பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வரமும் பெற்றுக்கொண்டாள் தந்தையிடம். அப்போ பரதனுக்கு தாயுடைய ஆசீர்வாதம் இருந்தது, வரம் கொடுத்ததுனால தந்தையுடைய ஆசீர்வாதம் இருந்தது. இரண்டு பேருடைய ஆசீர்வாதங்கள் பரதனுக்கு இருந்தது. இருந்தாலும் அவன் இரண்டையும் உதறிவிட்டான். ராமனுக்கு ஒன்று மட்டும்தான் இருந்தது, தந்தை மட்டும்தான் கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். தந்தை கொடுக்கிறேன்னு சொன்னதை மட்டும்தான் அவர் ராமன் உதறி விட்டான். இப்ப யாரு தியாகசீலர்? ராமன் ஒன்றை தான் தியாகம் செய்திருக்கிறான், இங்கு பரதன் இரண்டையும் தியாகம் செய்திருக்கிறான். அப்படிங்கிறதெல்லாம் எண்ணி அவனுக்கு குகனுக்கு மனசுல ரொம்ப ஒரு மனம் இழகி போய்விட்டது. பரதனை பார்த்து சொல்றார், 1000 ராமனுக்கு நீ சமம். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணிதன்னை தீவினை என்று நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி
போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேழாழ்வரோ அப்படிங்கிறார். 1000 ராமனுக்கு சமம், உன்னுடைய புகழ் 1000 ராமனுக்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு குகன் வந்து பரதனை பார்த்து ரொம்ப ஸ்லாகிச்சு ரொம்ப புகழ்ந்து பேசுறார். இப்போ பகவானை விட பக்தனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறத குகன் புரிஞ்சுண்டு எவ்வளவு பரதனுடைய தன்மையை உலகுக்கு கொண்டு வந்து காட்டுகிறார் குகன் அந்த இடத்துல. இப்படியாக ஒரு குகனுடைய படலம் எப்படி இருக்கு, குகன் வந்து எப்படி ராமனிடம் வந்து சேர்ந்து எப்படி ஒரு கதி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது. இரண்டாவதாக வரக்கூடிய ராமனிடம் அடைக்கலம் புகக்கூடியவர் வந்து சுக்ரீவன். தன்னுடைய தமையன் வாலியினால் மிகவும் துன்புறுத்தப்பட்டு கிஷ்கிந்தையிலே ஒளிந்து வாழ்ந்தவன் சுக்ரீவன். ஹனுமனின் மத்தியஸ்தத்தினால் எப்படியோ சுக்ரீவனுக்கு ராமரிடம் ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு ராமரிடம் அடைக்கலம் புகுந்து விடுகிறான். கிஷ்கிந்தைக்கு அதிபதியாகவே ராமன் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விடுகிறார். இந்த இதுல ராமாயணத்துல ராமனுக்கு மட்டும் பட்டாபிஷேகம் நடக்கல, இன்னும் எத்தனையோ பேருக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. ராமனுடைய பாதுகைகளுக்கு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கான். பாதுகா பட்டாபிஷேகம்னு ஒரு பெரிய இதுவே இருக்கு. சுக்ரீவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. இன்னும் வாலியை வதம் பண்ணவே இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த நாட்டை முழுவதுமாக சுக்ரீவனுக்கு கொடுத்து சுக்ரீவனை பட்டாபிஷேகம் செய்து அவனை அரசனாக அறிவித்து விடுகிறான் ராமன். எப்பொழுது வந்து ஒருவன் ராமனிடம் வந்து சரணடைந்து விட்டானோ உடனடியாக அவனுக்கு எல்லா நன்மைகளும் வந்து விடுகின்றன. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமேன்னு அதுதான் சொன்னது. உடனடியாக அவனுக்கு எல்லா விதமான உயர்ந்த நிலைகளையும் கொடுத்து அவனை அரசனாக ஆக்கிவிட்டார். அதே போட்டுதான் விபீஷணன் வருகிறான். விபீஷணனும் வந்து அடைக்கலம் என்று வந்து கேட்கிறான். அவனுக்கும் உடனடியாக விபீஷணனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இலங்கையின் வேந்தனாக விபீஷணனை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அப்புறம் தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் கடைசியாக நடக்கிறது. விபீஷணன் வந்தபோது விபீஷணன் தன்னுடைய தமையன் ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். ராமன் வேறு யாரும் அல்ல மகாவிஷ்ணு, சீதை வேறு யாரும் அல்ல சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியே வந்திருக்கா. அதனால உடனடியாக ராமனை சரணடை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து கூறுகிறார் விபீஷணன். ஆனா ராமனுக்கு அதெல்லாம் ஏறல, ராவணனுக்கு அதெல்லாம் ஏறல. ஏன்னா அவனுடைய சம்ஸ்காரங்கள் அப்படி இருந்திருக்கு. அவனால் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை. எவ்வளவோ சொல்லி பிடிச்சோம் வரல அப்படின்ன உடனே அந்த இடத்துல இருப்பதற்கு இவனுக்கு பிடிக்கவில்லை விபீஷணனுக்கு. அந்த இடத்தை விட்டு வந்து விடுகிறான். நேரா ராமனை வந்து அடைக்கலம் புகுவதற்காக அங்கு வந்து ராமனிடத்திற்கு வந்து ஒரு தூதுவனை அனுப்புகிறார். அப்போ ராமர் சொல்றார், யாரோ வந்திருக்கிறார்கள், யாருன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஒருவர் வந்து பார்த்துட்டு வந்து இது போல விபீஷணன் வந்திருக்கார், ராவணனுடைய தம்பி, அவர் இங்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கார் அப்படின்ன உடனே ராமர் வந்து எல்லாரையும் ஒரு சோதனை பண்ணி பார்க்கிறார். முதல்ல சுக்ரீவனை கூப்பிட்டு, ஓ சுக்ரீவா, இது போல விபீஷணன் வந்திருக்கான், அவனை நாம் இங்கு ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். சுக்ரீவன் அரசனாயிற்று. அரசர்களுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படியாவது அடுத்த அரசர் நம்மை விட ஏதாவது உயர்ந்த செயல்களை செய்து நமக்கு நம்முடைய அரசாங்கம் போய்விடுமோ. ஏன்னா முன்னாடியே பார்த்திருக்கான், வாலி தன்னுடைய அரசாங்கத்தை பிடுங்கி கொண்டு விட்டான் இல்லையா. அதனால அரசர்களுக்கு எப்போதுமே தன்னுடைய அந்த பதவி போய்விடுமோ எப்போதும் பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தது இவனுக்கு. அந்த பயத்தின் மூலமாக எப்பொழுதும் எல்லோரையும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடியவன். விபீஷணனை பற்றி இவர் சொல்கிறார். விபீஷணன் எதிரி அரசனுடைய தம்பி. அவன் இங்கு வந்திருக்கிறான் என்றால் நம்மை வேவு பார்த்து உளவு பார்த்து
தன்னுடைய அண்ணனுக்கு ஏதோ செய்வதற்காக வந்திருக்கிறானே தவிர வேற எதற்காகவும் வந்திருக்க மாட்டான், அதனால விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. இப்படியே அங்கதன் சொல்றான், மற்றவர்கள்லாம் சொல்கிறார்கள். இப்படியே ராமர் பார்த்தார், அண்ணனை விட்டு தம்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து கேட்கிறார். ஆமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறான். இவனே தன்னுடைய அண்ணனை விட்டுட்டு தான் வந்திருக்கான், வாலியை விட்டுட்டு தான் இவன் வந்திருக்கான். அதை சொன்ன உடனே தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஆஹா, ஆமா நாமும் அப்படிதான் வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த இடத்துல சொல்றார் ராமர், அபயம் என்று ஒருவன் வந்து விட்டானே ஆனால் அவனை நாம் ஏற்றுக்கொள்ளுவது அவனுடைய கடமை, நம்முடைய கடமை அப்படிங்கிறார். பெரியோர்களுடைய கடமை என்ன என்றால் அபயம் என்று வந்தவனை ஏற்றுக்கொள்வது. சிவபெருமான் இருந்தார், அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து ஒரு முறை பார்க்கடலை கடைந்தார்கள். எவ்வளவோ நல்ல நல்ல பொருட்கள் வந்த போது ஒவ்வொருவரும் சரிபாரீதியாக பிரித்து கொண்டார்கள். அமிர்தம் வருவதற்கு முன்பாக விஷம் வந்தது, ஆலகால விஷம். எல்லோரும் பயந்தார்கள், ஓடினார்கள். உலகமே எரிந்துவிடும் போன்று இருந்தது. அனைவரும் அபயம் 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 என்று வந்தார்கள். கடைசியில யார் காப்பாற்றினார்கள்? அந்த ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக இருந்தாரே சிவபெருமான், அபயம் கேட்டவர்களுக்கு அபயம் கொடுத்தாரே. அப்படி அபயம் கொடுக்காவிட்டால், அபயம் என்று வந்தவர்களுக்கு அபயம் கொடுக்காவிட்டால் பெரியோர்களுடைய கடமை அது கொடுத்தாகணும். கம்பர் எழுதுறார், இடைந்தவருக்கு அபயம் யாம் என்று இறந்தவருக்கு எரிநீர் வேலை கிடைந்தவருக்கு ஆகி ஆலம் உண்டவர் கண்டிலீரோ. ஆலம்னா ஆலகால விஷம், அந்த ஆலகால விஷத்தை உண்டவரை கண்டிலீரோ. உடைந்தவருக்கு உதவானாயின், ஒருவன் மிகவும் கஷ்டமாக வந்திருக்கான், அவனுக்கு உதவாமல் போய்விட்டால், உள்ளது ஒன்று ஈயானாயில், கையிலே இருக்கக்கூடிய பொருளை ஒன்று எடுத்து கொடுக்காமல் ஒருவன் போய்விட்டால், அடைந்தவருக்கு அருளானாயில், தன்னிடம் வந்து அபயம் என்று வந்து அடைந்தவனுக்கு ஒரு அருளை கொடுக்காமல் போய்விட்டால், அறம் என்னாம் ஆண்மை என்னாம். அது என்ன அறம், அது என்ன ஆண்மை? ஒருவன் அபயம் என்று வந்து விட்டால் அவனுக்கு உதவ வேண்டும், அவனுக்கு எப்படியாவது அபயம் கொடுக்க வேண்டும், அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அப்படி அடைக்கலம் கொடுக்காவிட்டால் அது என்ன தர்மம், அது என்ன ஒரு ஆண்மைத்தன்மை அப்படின்னு அந்த இடத்துல சிவபெருமானை ஒரு உதாரணமாக காட்டி ராமன் சொல்வது போன்று கம்பன் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, பலவிதமான உதாரணங்களை கொடுக்கிறார். கஜேந்திர மோட்சம் நடந்தது. கஜேந்திரன் என்ற யானை ஒரு முறை ஒரு பெரிய குளத்திலே இறங்கி நீராடி கொண்டிருந்த போது ஒரு முதலை அதனுடைய காலை பிடித்துக் கொண்டு விட்டது. எத்தனையோ வருடங்கள், 1000 வருடங்களாக சண்டை போட்டதான் அந்த முதலையோட. ஆனாலும் அந்த முதலையுடைய பிடியில் இருந்து அந்த யானையால் தப்பிக்க முடியவில்லை. கடைசியில் அந்த யானை ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி கேட்கிறது, ஆதி மூலமே நான் உனக்கு அபயம் அப்படின்னு. உடனே அந்த இடத்துல ஸ்ரீஹரி அங்க மகாவிஷ்ணு அங்க தோன்றி அந்த யானையை காப்பாற்றின கஜேந்திரத்திற்கு ஒரு மோட்சம் கொடுத்தார். கஜேந்திர மோட்சம் பாகவதத்தில் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கதை இருக்கிறது. அதை இந்த இடத்துல கம்பர் எழுதுறார். போதகம் ஒன்று கன்றி இடங்கர்மா பொருத போரின் ஆதி அம்பரமே யான் உன் அபயம். ஆதி மூலமேங்கிறத இந்த இடத்துல எழுதுறாரு. ஆதி அம்பரமே அப்படின்னு, யான் உன் அபயம், நான் உனக்கு அபயம், நான் உனக்கு அடைக்கலம் கேட்கிறேன், நான் சரணம் சரணம்னு வந்திருக்கார் என்று அழைத்த அந்த நாள் வேதமும் முடிவு காணா மெய்ப்பொருள் வெளிவந்து எய்தி மாதுயர் துடைத்த வார்த்தை மறப்பரோ மறப்பிலாதார்னு எழுதுறார். வேதங்களுக்கெல்லாம் முடிவாக இருக்கக்கூடிய, வேதங்களால் அறிய முடியாத அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் அது வெளிவந்து எய்தி அப்படிங்கிறார். பரம்பொருளே அந்த ஸ்ரீஹரி உருவமாக, மகாவிஷ்ணு உருவமாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே வந்து அந்த யானையுடைய துயரத்தை துடைத்து சென்றது. கஜேந்திர மோட்சம் கிடைச்சது.
அதல்லவா ஒரு அபயம்னு வந்துட்டான்னா அவனுக்கு காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு ராமர் கேட்கிறார். அந்த இடத்துல மார்க்கண்டேயர் இருந்தார். என்றும் 16ங்கிற நம்ம மார்க்கண்டேயருக்கு 16 வயதில் அவன் சாக வேண்டும், 16 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தது அவனுடைய விதிப்படி. ஆனால் இந்த மார்க்கண்டேயர் சிவனை போய் கட்டின்றார். சாதல் அஜினேன் அபயம் அப்படின்னு போய் கேட்கிறார். இறக்கக்கூடாது, இறப்பதற்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போய் கேட்கிறார். அபயம் அபயம்னு. உடனே அந்த இடத்துல சிவபெருமான் அங்க இடத்துல அவனை அந்த மார்க்கண்டேயரை பிடிக்க வந்த அந்த காலனை யமதர்மனை அழித்தார் அங்கு. அதனால்தான் அவருக்கு சிவபெருமானுக்கு காலகாலன்னு பேர். காலனுக்கும் காலனாக இருந்தவர் அவர். வெஞ்சின கூற்றை மாற்றும் மேன்மையின் மேன்மை உண்டோ அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுறாரு. அப்படி அபயம் கேட்டாக்க அபயம் கொடுக்காமல் இருக்கலாமா? இதெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் பத்தி சொல்லிட்டார். சிவன் பார்க்கலையில் கிடக்கும் போது இருந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உதவினதை சொல்லிட்டார். கஜேந்திர மோட்சத்தை சொன்னார், மார்க்கண்டேயரை சொன்னார், மற்றவர்களுக்கு நடந்ததெல்லாம் பற்றி சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை பத்தி இப்ப அடுத்து சொல்றார். ராவணன் இந்த சீதையை தூக்கிட்டு போனா, தன்னந்தனியாக சீதை இருந்தாள். அங்கு சீதை அபயம் அபயம்ங்கிற, எனக்கு சரண் யார் கோல், எனக்கு அபயம் கொடுப்பவர் யார் யார் அப்படின்னு கேட்கிறார். தூக்கிட்டு போறானே அப்படின்னு. அந்த இடத்துல ஜடாயு வரார். அவர் சொல்றார், அரண் உனக்கு ஆவேன் அஞ்சல், நான் உனக்கு அரண், நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உன்னை தூக்கி கொண்டு செல்கிறானே இந்த ராவணன், அவனுடன் நான் சண்டையிடுவேன் அப்படின்னு சொல்லி சண்டையிட்டு அபயம் கொடுக்கிறார் அவர். அந்த இடத்துல ஜடாயு அவ்வளவு உயர்ந்த பறவை அவர் இருந்து அபயம் கொடுத்திருக்கார். தன்னுடைய உயிர் போவதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த இடத்துல சொல்றார் இப்ப ராமர், பாரு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சீதை அவள் கேட்டிருக்கிறாள் சரணம் என்று. அந்த ஜடாயு என்ற பறவை கொடுத்திருக்கிறது. தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அபயம் கொடுத்திருக்கிறது. நான் கொடுக்க மாட்டேனா, என் உயிர் போனாலும் கூட அந்த விபீஷணனுக்கு அபயம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆதலால் அபயம் என்ற பொழுதத்தே அபயதானம் ஈதலே கடப்பாடு என்பது இயம்பினீர். அதனால் என்னிடம் யாராவது அபயம் என்று கேட்ட உடனேயே நான் அபயம் கொடுத்து விடுவேன், அது என்னுடைய கடமை அப்படிங்கிறார். இப்படியாக ராமனுடைய கட்டுப்பாடு ராமர் சொல்லிட்டார். எப்படி அந்த இடத்துல மாஷுச்சா அப்படின்னு சொன்னாரோ, கஷ்டப்படாதே, துன்பப்படாதே, சோகப்படாதே, எல்லாவற்றையும் துறந்து என்னை சரண் புகுந்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எப்படி கிருஷ்ணர் சொன்னாரோ அதே போல இந்த இடத்துல சொல்லிட்டார். அபயம்னு கேட்ட உடனே நான் அபயதானம் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். என் மீது நீங்கள் எல்லாம் எவ்வளவு அன்பு வைத்திருந்தீர்கள், அதனால் நீங்கள் ஏதோ விபீஷணனை பார்த்தவுடன் உங்களுக்கு ஏதோ பயம் வந்து விட்டது, எனக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக விபீஷணனை இங்கு வரக்கூடாது நீங்கள்லாம் நினைத்து கொண்டிருந்தீர்கள். உண்மையிலேயே விபீஷணன் நல்லவன், அவனை வரச் சொல்லுங்கள். என்பால் வைத்த காதலால் இயம்பினீர், என் மீது வைத்திருந்த அன்பினால் இவ்வளவு விபீஷணனை பற்றி தவறாக சொன்னீர்கள். இப்படியெல்லாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி வேறு எண்ண கடவுது என் கதிரோன் மைந்தன கதிரவன் சூரியனுடைய மைந்தன், சூரியனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை பார்த்து சொல்ற, சுக்ரீவா நீ போய் அவனை கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு. கோது இல்லாதவனை நீயே என்மையின் கொணர்தி என்றான். அந்த ஒரு குற்றமும் செய்யாத அந்த விபீஷணனை நீயே சென்று இங்கு கூட்டி வா அப்படின்னு சொல்றார். இப்படியாக ராமர் அபயம் கொடுக்கிறார். ஒவ்வொரு இறைவனும் இப்படிதான் அபயம் கொடுக்கிறார். போய் சரணடைஞ்சிடணும், நம்ம செய்யறதை செஞ்சிடணும், அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். இதே இந்த சரணம் அடைபவனை காக்கிறேன் அப்படின்னு வால்மீகியும் அதுதான் சொல்றாருங்க. யாராவது ஒரு முறையாவது என்னிடம் அபயம் என்று கூறிவிட்டானே ஆனால் யாராக இருந்தாலும் அபயம் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்ரீவனை பார்த்து அந்த ராமரை சொல்றார். அதனால போய் அங்க விபீஷணன் வந்திருக்கான்னு சொன்னியே, விபீஷணனை கூட்டின்னு வா. விபீஷணன் மட்டும் இல்லை, அங்க ராவணனே அபயம்னு கேட்டா கூட அவனுக்கும் நான் அபயம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், கூட்டி வா அப்படிங்கிறார். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே
அபயம் சர்வபூதேபியா ததாமி. ஒரு முறையாவது சக்ருதேவ பிரபன்னாய், ஒரே ஒரு முறை போதும், என்னை சரணடைந்து விட்டால், நான் உனக்கு சரணடைந்து விட்டேன் பிரபன்னன் அப்படின்னு சொல்லிட்டே ஆனால், நான் உன்னுடையவன் என்று கூறிவிட்டாயே, ஆனால் தவ அஸ்மி இதி யாச்சதே, யார் ஒருவன் நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லிவிட்டானோ அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவனுக்கு அபயம் ததாமி, அவனுக்கு அபயம் நான் கொடுத்து விடுகிறேன், இது என்னுடைய விரதம் அப்படிங்கிற ராமனுடைய விரதம் அது. ராமர் எல்லோருக்கும் இந்த அபயத்தை கொடுத்து விடுவார். அப்படி சொல்லிட்டு அந்த சுக்ரீவனை பார்த்து கூறுகிறார், ஹே ஹரிஸ்ரேஷ்ட சுக்ரீவா, ஆணையை ஏனம், அவனை போய் அந்த விபீஷணனை போய் கூட்டி கொண்டு வா. தத்தம் அசிய அபயம் ஐயா, அவருக்கு அந்த வந்திருக்கக்கூடிய விபீஷணனுக்கு நான் அபயம் கொடுத்து விட்டேன். இன்னும் விபீஷணனை பார்க்க கூட இல்லை, ஒருவன் வந்திருக்கிறான் தெரிஞ்ச உடனே அபயம் கொடுத்து விட்டார். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம், வந்திருக்கிறவன் விபீஷணனாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை, சுக்ரீவனாக இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து விட்டார்களே ஆனால், அபயம் என்று கேட்டுவிட்டார்களே ஆனால் கொடுப்பது என்னுடைய கடமை, இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தன்கிட்ட வந்தவர்கள் எல்லோரையும் தானாக தன்னுடையவராக அணைத்து கொண்டு வர்றார். அதனாலதான் கம்பர் எழுதுறார், குகனை தம்பியாக எடுத்துக்கொண்டார், சுக்ரீவனை தம்பியாக எடுத்துக்கொண்டார், விபீஷணனை தம்பியாக ஏற்றுக்கொண்டார். இப்படி இந்த தசரதனுக்கு 4 புத்திரர்கள் சொன்னோம் இல்லையா, 5வது புத்திரனாக குகன் இருந்தான், 6வது புத்திரனாக சுக்ரீவன், 7வது புத்திரனாக விபீஷணன். அதே சொல்ற, குகனோடும் ஐவரானோம் முன்பு. விபீஷணன் சொல்றார், ஏ விபீஷ்ணா, முன்னாடி குகன் ஒருத்தன் இருந்தான், அவன் எனக்கு தம்பியாக ஆகிவிட்டான், அவனுடன் நாங்கள் 4 5 பேராக ஆகிவிட்டோம். பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். குன்றுன மேருமலை, குன்று சூழ்வான் அப்படின்னா அந்த மேருமலையை சுற்றி வரக்கூடிய சூரிய பகவான், சூரிய பகவானுடைய மகனான சுக்ரீவன். குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், அந்த சுக்ரீவனை சேர்த்து கொண்டு நாங்கள் 6 பேராக ஆகிவிட்டோம். எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐயே, இங்கு வந்திருக்கிறாயே, ஓ ரொம்பவும் மிகவும் அன்புடன் என்னை தரிசிக்க வந்திருக்கிறாயே, உன்னுடன் 7வரானோம், நீ வந்துட்டியா, உன்னுடன் நாங்கள் 7 பேராக ஆகிவிட்டோம். இப்படி யாரெல்லாம் அபயம் எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த இறைவனிடம், ராமனிடம் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ராமான்னு சொல்லிவிட்டா போதும். எவ்வளவு எவ்வளவு ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு பெயர் அது, அவ்வளவு ஆற்றல் கொண்ட பெயர். அந்த இறைவனுடைய நாமத்திற்கும் அந்த இறைவனுக்கும் ஒரு வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி, நாமத்திற்கும் நாமம் குறிக்கின்ற ஒரு அந்த மனிதருக்கும் அந்த இறைவனுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லிருக்கு. நாம நாமி இந்த 2க்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ ராமங்கிற சொன்னாலே அந்த ராமரே அங்கே இருக்கிற, சொல் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்துல ராமரே இருக்கார். எங்கு அந்த ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருந்து கொண்டு எப்போதும் அனுகிரகம் செஞ்சுருக்கார். அவருடைய கண்களில் அப்படியே கண்களில் தண்ணி வழிஞ்சிருக்கு. ராம 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 ராமன் சொல்லும் போது பக்தி பெருக்கி எடுக்கிறது. எத்தனையோ மகான்களுடைய கண்களில் இருந்து அப்படி ராமர்னு சொன்ன உடனே ஒரு தண்ணி அப்படி கொட்டும். எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு பக்தி அது. அப்படி அந்த பக்தியில் திளைத்து எத்தனையோ மனிதர்கள் திளைத்திருக்கிறார்கள். ராமருடைய கதையை சொல்லணும்னா இது ஏதோ ஒரு சின்னதாக சொல்லணும், ஒரே நேரில் சொல்லணுங்கிறதுக்காக இத்திருந்து முடிச்சிரு. இது இந்த கம்பர் அனுபவிக்கிறது பார்க்கணும். அனுபவிச்சு எழுதியிருக்கார். 150 செய்யுள்ல விபீஷணனை பற்றி சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும் போதும் எவ்வளவோ கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கார். நம்ம இப்படியோ ஒரு பெரிய கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கங்கையிலிருந்து கங்கையிடம் சென்று அந்த கங்கையிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கலான்னாக்க நமக்கு நம்முடைய கை எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் குடிக்க முடியும். நமக்கு வயிறு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் கொண்டு குடிக்க முடியும். அப்படிதான் நம்ம இப்போ ராமாயணத்தை நம்ம படிக்கிறோம். எத்தனையோ பெரிய மகான்கள்லாம் அந்த ராமாயணத்தில் திளைச்சு அந்த ராமாயணம்ங்கிற கங்கையிலேயே இருந்து கங்கை பிரவாகமாகவே ஆகி
அந்த ராமனாகவே ஆகினவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த ராமனுடைய அனுகிரகம் இந்த நன்னாளிலே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ராமன் மீது பக்தி எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். ஒரு போன மாதம் தான் நான் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளவு மக்கள்! ஒவ்வொரு நாளும் 1,00,000 மக்கள் வருகிறார்கள். எப்படி இங்கு திருப்பதிக்கு சென்றால் எவ்வளவோ மக்கள் கோவிலுக்கு வருகிறார்களோ, அத்தனை பேரும் எப்படி கோவிந்தனின் பெயரை சொல்லிக்கொண்டு வருகிறார்களோ, அங்கு ராமனின் பெயரை சொல்லிக்கொண்டு அவ்வளவு பேரும் வர. ஒவ்வொருவரும் ஒரு 100 முறை ராமனின் பெயரை சொல்லியிருந்தாலே போதும். 1,00,000 பேர் 100 தடவை சொன்னாக்க 1 கோடி. ஒரு ராமனுடைய நாமத்தை சொன்னாலே அவ்வளவு பாபங்களும் அழிந்து போகின்றன. 1 கோடி பேர் இருந்து 1 கோடி முறை ராமனுடைய பெயரை சொன்னால் எவ்வளவு ஒரு புண்ணியம் கிடைக்கும், எவ்வளவு ஒரு எழுச்சி கிடைக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ரினைசன்ஸ் சொன்னேனே, அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு திரும்பவும் எதெல்லாம் நாம் இழந்திருந்தோமோ அதெல்லாம் இப்போ திரும்பவும் வரப்போகிறது. இழந்ததை எல்லாம் நாம் மீண்டும் பெறப்போகிறோம். ராமனுடைய பெயரில் பெறப்போகிறோம், கிருஷ்ணருடைய பெயரில் பெறப்போகிறோம். இப்படி ஒவ்வொரு இறைவனுடைய பெயரிலே நம்முடைய மோட்சம் நமக்கு கைகளிலே வரப்போகிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அந்த இறைவனை நாம் சரணடைய வேண்டும். அந்த இறைவன் நம்மை எப்போதும் காப்பாராக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.